ஓவர் டைமா நான் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் அதிகாரம் செய்கிறார்? 4 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்றாங்க. நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு யோசிப்பேன். ஆனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே 3 மணிக்கு தான் ஆகும். அப்ப நான் எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ நைட் ஷிஃப்ட்டை திரும்ப ஆரம்பிக்கிறது? அப்படி இல்ல. சம்பாரிச்சா தானே இவங்களை இது பண்ண முடியும், வளர்க்க முடியும். 3 வேலை செய்ய முடியல சார். சாமான் கழுவணும், எவ்வளோ வேலை இருக்கு. 3 வேலை செஞ்சா ஒரு வேலை செஞ்சுட்டா ஒரு குழம்பு 2 வேலைக்கு வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு பிடிக்காது. காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுனா நான் என்ன மனுஷியா மாடா? இப்போ ஏதோ ஒரு 2 வேலை செய்யறேன், அதுவே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இவங்க அவங்களுக்கு 11:30 கிளாஸ் வந்துருவாங்க. கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பாடை விட்டுருவாங்க. ஒரு சில டைம் சாப்பாடு கீழே கரிஞ்சிரும், குழம்பு கரிஞ்சிரும், இல்ல பொங்கி வந்து அந்த சாப்பாடு நொய்யுன்னு ஆயிடும். ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக். சாம்பார் பிடிக்காது, காரக்குழம்பு பிடிக்காது. அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும். எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு உடம்பு பார்க்கணும்ல. எனக்கு 40 ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா தானே என் உடம்பும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கெல்லாம் உட்கார்றேன், எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு இந்த கழுத்து நரம்புலாம் இழுக்குது. அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டில் இப்போ நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறனால நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எத்தனை நாள் சமைக்கிறீங்க, உங்கள் அம்மா எத்தனை நாள் சமைக்கிறாங்க? அவ சமைக்கவே மாட்டா, சாமான் கழுவ மாட்டா, எல்லாமே நான் தான் பண்ணணும். காலைல டிஃபன் முடியாது. ஏன்னா நான் 5 மணிக்கு தான் போய் படுக்கிறேனே. வீட்டில் காலை டிஃபன் கிடையாது? கிடையாது. அது ஒரு 10 வருஷமாவே கிடையாது. ஓகே, டைரக்டா பிரஞ்ச் தான். டைரக்டா லஞ்ச். அது என்னன்னா ஒரு கொஞ்சம் 2 3 ஆயிடும். அதுக்காக கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. என்ன பண்றது? நீங்க ஒரு இடத்துல குழந்தைங்களுக்கு சரியான உணவை கொடுக்கலன்னா ஒரு இடத்துல அவங்க ஆரோக்கியமா வளர அதுதான் சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டேனே. இப்ப பெருசாயிட்டாங்கல்ல. ஸ்கூல் போகும்போதெல்லாம் நான் தானே எடுத்துட்டு போனோம். அப்பெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணி இதை ஸ்கிப் பண்ணி எப்படியோ இவங்களை கூட்டிட்டு போய் இவங்களை மேனேஜ் பண்ணி வளர்த்துட்டேன்ல. இப்போ இனிமே அவங்க பார்த்துக்கணும்ல அவங்க லைஃப்பை. இப்பயும் நானே பார்க்கணும்னா எப்படி முடியும்? என்னால் என் பிஸ்னஸ் விட முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பெயிண்டிங், எம்ப்ராய்டரிலாம். அப்போ என்னோட இதை என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? சரி, அவங்க என்ன சொல்றாங்க, குடும்பத்தினுடைய பொருளாதார பங்களிப்புல என்னுடைய வருமானங்கிறது முக்கியமான இடத்துல இருக்கு, அதை நான் செய்யறதே அவங்களுக்காக தான், அதை புரிஞ்சுக்காம குறை மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ சவரன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீ இதை போடு, அதுக்கு நீ இதை போடுன்னு பேர்டன் பண்ணாம இருக்கிறது இருக்கட்டு, வந்தா வரட்டும், வரலனா போட்டோன்ற மென்டாலிட்டி மாதிரி எப்படி ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? அப்போ நான் பேர்டன் ஆக வேண்டாம், நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. நீங்க சொல்லலாம், இது எந்த பெற்றோரும் ஒத்துக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அது இருக்கிறத போட்டு என்னதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்க. ஆடம்பரம் அப்படின்னா என் பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன். வேலைக்கு இப்பதான் படிச்சுட்டு இருக்கான், 4th இயர் இன்ஜினியரிங். அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா அதுதான் ஆடம்பரம். எக்ஸ்ட்ரா செலவே எங்களுக்கு ஆனது. ஆனா அவன் என்ன பண்றான், சொன்னா கேட்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அவதான் வாங்கினா. நீங்க அந்த மாதிரி இதை தாண்டி வேற ஏதாவது ஆடம்பர செலவு இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு நகை சேர்க்கறதே ஆடம்பரம் தான் நான் சொல்லுவேன். அது எப்படி சொல்றேன்? ஏன்னா 20,000 26,000 salary வருதுன்னா அதுல 13 EMI 13. இதுக்கப்புறம் நான் எங்க இருந்து என்னத்தை சேர்த்து வைக்கிறது எனக்கு புரியல. இல்ல சேவிங்ஸ் தானே போகுது. சேவிங்ஸ் போகுது, பட் ஆனா வீட்டுக்குன்னு ஒண்ணு டக்குன்னு எடுக்கணும்னா பண்ண முடியுதா? வீட்டுக்குன்னு எடுத்தா ஆடம்பரங்கிறீங்க, அதுக்காக தான் நகை கடைக்கு போகுது, சேவிங்ல போகுது. இல்ல சார், இப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு ஒர்க் வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த டைம் இன்னொரு வேலை ஏதாவது பார்த்து பண்றதுக்கு பதிலா இந்த salary ஒரு 10 இல்ல கையில இருந்ததுன்னா இருக்கிறத வச்சு அந்த மாசத்தை ஓட்டலாம் இல்லையா? அது பண்ணவே முடியாது. சேர்க்க முடியாது. யாருக்கு சேர்த்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அததான் நான் சொல்றேன். அது எப்படி வர ஒத்துப்பாங்களா சார்? சார் பணம்னு எல்லாரும் பணத்து பின்னாடியே போனா வீட்டை யார் தான் சார் பார்க்குறது? காலையிலேருந்து ரேஷன் கடைக்கு போகணும், மளிகை கடைக்கு போகணும், EB ஆஃபீஸ் கட்டணும், கேஸ் கம்பெனிக்கு போகணும். எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தா 40,000 சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டே எங்கள் பொண்ணு அமைதியாக ஐடின்னு கம்பெனிலே உட்காந்து இப்படி பண்ண வீட்டை யார் தான் சார் பார்க்குறது? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எங்கள் வீட்டில் 2 பொண்ணு தான். நான் ஃபியூச்சரில் போயிட்டு சம்பாதிச்சு என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்த பிரோஜனம் இல்லை. இருக்க வரைக்கும் நான் என் அம்மா அப்பாவுக்கு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சுட்டு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக சனி ஞாயிறு லீவை கூட வீணாக்கக்கூடாது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடு கட்டியிருக்கோம் நாங்கள். என்னோட லோன் போட்டு தான் நான் கட்டியிருக்கேன், என்னோட ஆஃபீஸ் லோனில். ஸோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கல. அவளுக்கு பொண்ணு தான் இருக்கு, பையன் இல்லையே, யார் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொன்னவங்க மத்தியில் இன்னைக்கு நான் வீடை கட்டி கொடுத்துருக்கல, அவங்களுக்கு அதுவே என்னோட பெரிய சாதனை தானே சார். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு ரிசப்ஷன் போகணும் வரமாட்டா சார். வேலை இருக்கு அப்படின்னு உட்காந்து ஒரு கோயில் கூட்டு போனால் வரமாட்டேன்றா. பொண்ணு இருக்குன்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது சார். எப்போ கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே போயிடுது. யாரோ வந்துருக்கா கொஞ்சம் வாடினா எனக்கு வேலை இருக்கு, அவங்க வேணா இங்கே வந்து பார்த்து சொல்லு. அது முறையா சார்? ஒரு கோயில் திருவிழா கூட எங்கேயும் வரமாட்டா சார். திருவிழாக்கெல்லாம் கடைக்கெல்லாம் போகணுங்கன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இவரை கூப்பிட்டு போன வரமாட்டா சார். இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, யாராவது நாளைக்கு வீட்டில் வரமுறை சொந்தக்காரங்கன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து முகம் கொடுத்து பேசுறது கிடையாது, அவங்கள வந்து நிராகரிக்கணும் ஒன்று. அப்புறம் சமூக சூழலுக்குள்ள நம்மளை வந்து பொருத்திக்கிறது இல்லை, நீங்கள் தனியாகவே இருக்கீங்கிறாங்க. 5ல் வளையாதது 50ல் எப்படி வளையும்னு சொல்கிற மாதிரி தான். இந்த வயசில் நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நான் அவங்க கூட இருக்க போகிறேன். சனி ஞாயிறு எனக்கு லீவு தான், நான் அப்போ வாங்க கோவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு தான் போகணுன்னா அப்போ எப்படி என்னால் வர முடியும் சொல்லுங்கள்?
கல்யாணம் இந்த கல்யாணத்துல இந்த முகூர்த்தத்துக்கு தான் போகணுன்றாங்க. ஸோ நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் போனா போதும். அப்பா அம்மா நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு தான் கேட்குறேன். முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறாங்க. இவளுக்கு லீவ் சண்டேன்னு அன்னைக்காவும் சார் கல்யாணம் வைப்பான். கோயிலுக்கு வாங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வருவேன். ஆனால் இந்த கோயிலுக்கு இந்த நாளுக்கு வாங்க அப்படிங்கும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும்னா வெள்ளிக்கிழமை தான் போகணும். நீ வெள்ளிக்கிழமை வர மாட்டேன்னு சொல்லுவேன். என் பொண்ணு சொன்னால அவ பேச முடியல என்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் நான் வேலை கொஞ்சம் முடிஞ்ச பிறகு கூட பேசலாம்ல. என் பையன் அப்படி இல்லை தெரியுமா, அவன் வந்து சேர் போட்டு நான் எப்போ வேலையிலையோ நைட்டு என்கிட்ட 11 12 மணி வரைக்கும் என்கிட்ட எல்லாமே பேசுவான், என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனால் அவள் எப்படி தெரியுமா வந்து நின்றுப்பா, இப்படி நின்றுட்டு நான் கேட்பேன். ஃபோன் வைனா எப்படி வைக்க முடியும்? நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்கிட்ட பேசேன். அவங்க கிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லலாம்ல. அதை வச்சு தானே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நாங்களும் எவ்வளோதான் சார் வெயிட் பண்ணுறது, வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் சார். நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் சார். வீட்டுக்கு வரதே 10:30 மணிக்கு. போய் சாப்பிட்டு கை கழுவுன அடுத்த செகண்டே திரும்ப லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்குவார் சார். அந்த லேப்டாப் அவருக்கு கொடுத்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என் வீட்டுக்காரர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, கையில் லேப்டாப் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது சார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க சார். அதோட சோழி முடிஞ்சிச்சு சார். அது கொரோனாவே நம்மளை கொண்டுட்டு போயிருக்கலாம் சார். 10 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம், நாங்கள் விட்டு கொடுக்கலாம் சார். 21 மணி நேரம் யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா சார்? சரி மந்த் எண்டுனா அப்படின்னு ஓகே சொல்லலாம் சார். மாசத்துல 25 நாளும் 21 மணி நேரம் சார். நான் வீட்டு வேலை எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். அவருக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கறது இல்லை. குழந்தைங்களை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது எல்லாமே. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் எங்கள் கூட பேசுகிற கான்வர்சேஷன் என்ன இருக்குன்னா, எத்தனை தோசை ஊற்றணுங்க, இவ்வளோதான் சார் இருக்கும். போகும்போது ஃபோன் எடுத்துக்கிட்டிங்களா, பாய்ங்க, இவ்வளோதான் இருக்கும் கான்வர்சேஷனு. ஏதாச்சும் பசங்களை பற்றி சொல்லலாம், எதுனாலும் அந்த அந்த அம்பு அப்படி எங்கள் மேலேயே பாயும். ஹாய் பாய் எத்தனை தோசை அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அவங்க பேசுகிற நிறைய வழிகள் இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. சரி, இது எங்களோட தப்பு மட்டும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி மாறுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாறுறோம். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் நாங்கள் பார்த்து வளர்ந்தது எப்படியோ அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியானதுனால நாங்கள் செய்கிறது வந்து தப்பாக தெரியுது, அவ்வளோதான். அப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கு அட்லீஸ்ட் ஒரு கையத்து கோலில் போட்டுக்குவாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கார நம்ம கூட இருக்காரு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்ற ஒரு நினைப்பாச்சும் இருக்கும் சார். எந்த நினைப்புமே இல்லாமல், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒருத்தையால் எப்படி சார் ரன் பண்ண முடியும் ஃபேமிலியை? எப்போ கொரோனா வந்துச்சோ தனி ரூம் சார். எப்போ வந்து படுக்கிறாருன்னே தெரியல சார். நானே வந்து பார்ப்பேன், லைட் ஆஃப் ஆயிருக்கா, தூங்கிட்டாரான்ட்டு. கேட்டால் பிள்ளைங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரே ரூமில் படுத்தா என்னால் தூங்க முடியல, அல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்குது, நைட்டு 3 மணி வரைக்கும் கால் இருக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷமாக தனி ரூம் சார். வீடே ஆஃபீஸாக மாறதுனால ஆஃபீஸ் டைமில் போய் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க வீடு. அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் பேசுறதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. வேறு ஆப்ஷன் இல்லாதனால நாங்களும் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்களும் போகிறோம். எனக்கும் 1000 ப்ரெஷர் இருக்குது. அவருக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் மாதிரி எனக்கும் பிள்ளைங்களை பார்க்குறேன், நானும் டியூஷன் எடுக்கிறேன், எனக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் வந்து அதை அவர் தோளில் சுமக்க வேண்டாம், நான் பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்காச்சும் அவர் வேணும். நான் வீக்கில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கேட்குறேன் சார், ஒரு நாள் கூட கிடையாது. 5 நிமிஷம் அது இறங்கி வந்து நானே குறைஞ்சி போய் 5 நிமிஷத்துக்கு ஆகிட்டேன் சார். 5 நிமிஷமும் இல்லை. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரம் கழிச்சு என் வீட்டுக்காரர் 1 மணி நேரத்துக்கு மேலே நேராக பார்க்குறேன் சார். அவ்வளோ ரசித்தேன் சார் அவரை. எதை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியாமல் போயிடுச்சு சார். பணம் காசு இருக்கட்டும் சார், அதை விட முக்கியம் லவ் சார். நானும் அவரு லவ் யூ சொல்லியோ இல்லை அன்பை பரிமாறியோ பல வருஷம் ஆச்சு சார். இந்த கொரோனாக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லவ் யூன்னு சொல்லாமல் தூங்க மாட்டோம் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் சண்டையை தீர்க்கறதுக்கு தான் இருக்குது. ஐயோ இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டா நமக்கு தான் இம்சை அப்படின்னு தோன்ற அளவுக்கு நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் சார். என் வாயிலிருந்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வருது. அவர் இப்போ என் புருஷனாவே இல்லை சார். முழுக்க அதான் சொல்லுவாங்களே சார், முழுசா சந்திரமுகி ஆகிய மனைவி கங்காவை பாருன்ற மாதிரி முழுசாவே ஒர்க்ககாலிக்கான என் கணவன் ஸ்ரீதரை பாருன்னு தான் சார் சொல்லணும். 1000 கமிட்மெண்ட் இருக்கட்டும் சார், அதை விட ஃபேமிலின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் தாலி கட்டியிருக்காங்க சார். அது என்ன கமிட்மெண்ட்ல கட்டினாங்க சார்? அப்புறம் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, ஒர்க்கஹாலிக்காக மாறிட்டோன்றது இருக்குது. பட் ஆனால் சூழல் எங்களை மாற்றினதுனால நாங்கள் அது கூட ஓடலை சார். வா தமிழவா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இங்கே தருது சார். உங்கள் ஒய்ஃப் கேட்ட 5 நிமிஷத்தை இந்த மேடல் நான் தரேன், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அவங்க தான் சார் கேட்டிருக்காங்க, அவங்களே சொல்லுங்கள் சார். நான் அதுக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன் சார். அவங்க எதிர்பார்ப்பு என்ன தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் இறங்கி வந்து ஒரு இடத்துல பதில் சொல்லணும் சார். நான் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே எனக்கு பதிலே கிடைக்கல சார். இனிமேல் அந்த மாதிரி ஒதுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் சார். சார் முயற்சி பண்ணுவார் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 50 பக்கத்தில் மெசேஜ் போடணும் சார். மெசேஜ் போட்டோன்னா அன்னைக்கு நைட்டு வந்து சிரிச்ச முகமாக வருவார் சார். 3 தோசை அப்படின்றத கூட சிரிச்சுட்டு சொல்லுவார் சார். அவ்வளோதான் பேச்சு, அவ்வளோதான் வித்தியாசம் நடக்கும். அந்த 50 பக்கம் மெசேஜ் போட்டால் அவர் அதுக்கு ஒரு ஓகே அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான். ஏன்னா டைம் இருக்காது மெசேஜ் பண்ண.
இல்லை அவர்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து? எங்கள் லவ்வே செத்து போச்சு சார். அந்த லவ்வை க்ரியேட் பண்ணவே போதும் சார். டெய்லியும் லவ் யூ சொல்லாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் சைல்டிஷாக ஏதாச்சும் இப்படிலாம் அடிச்சுட்டு நாங்கள் எங்களோட லவ்வை வேறு விதமாக பரிமாறிக்குவோம். அது வாரத்தில் ஒரு நாள் அப்படிலாம் இருக்கா சார், டெய்லியுமே நடக்கும். அதெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணுறேன் சார். பயங்கர மன உடைச்சல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குள்ளேயே நான் ரொம்ப பைத்தியக்காரியாட்டம் சுற்றிட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நாளாக. எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாத்தனார் நல்ல சண்டை வரும், மாமியார் நல்ல சண்டை வரும். மனுஷங்களால சண்டை வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார். உயிரே இல்லாத ஒரு பொருள்னால ஒருத்தவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன லைஃப் சார் அது? உயிரே இல்லாத அந்த லேப்டாப்பு, உயிரே இல்லாத ஃபோனு, இதனால ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வருது சார். இல்லை அவங்க ரொம்ப அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது என்ன தெரியுங்களா? அப்படி இல்லை நீங்கள், ஆனால் அது இந்த மாற்றத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் கணவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் வச்சுக்கிட்டாரு. ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நாங்களும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் பார்க்குறோம். பட் அந்த வேகத்தில் ஓட ஆரம்பித்தது இப்போ எங்களால் நிப்பாட்ட முடியல. ஸோ அதுக்கான கமிட்மெண்ட்ஸும் அதை பின்னாடி எங்களை துரத்துற வேற வழி இல்லாத காரணத்தினால ஓட தான் செய்கிறோம். எங்களுக்கும் உணர தெரியுது, உணர்றோம் இது நம்ம அந்த உணர்வை நீங்கள் காட்டுங்க சார். நீங்கள் எந்திரிச்சு வாங்கம்மா. நீங்கள் முதல்ல அவங்களுக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ஹக் கொடுங்க. நீங்கள் வாங்க. சரி, ஏற்கனவே எதுவும் பேசிட்டீங்களா சார் அவள்கிட்ட? ஏற்கனவே ஏன்னா ஏதாவது ரொம்ப சண்டை போட்டக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இனி ஒரு தடவை ஹக்பாவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேசாமல் காமா இருப்பேன்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவா. அதை ஏற்கனவே பேசிட்டீங்களா அப்படின்றதுனால கேட்குறேன். அப்படி ஒன்றும் நடக்கல சார். தங்கச்சி பேசுறது அண்ணனுக்கு கேட்டுருச்சு சார். வாங்க சார். என்னை ஈஸியாக ஏமாத்திடலாம் சார். ஈஸியாக ஏமாற்றி அவர் பிடிச்ச வேலையவே பார்க்கலாம் சார். அந்த ஏமாத்த கூட தெரியல சார். இதை விட ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டை என்னை ஏமாத்தவே தெரியும். நல்லா என்னை ஏமாத்திக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. நீங்க எதையுமே கவலைப்படாம இந்த வேலைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க.